கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 3ஆம் இடம் பிடித்த மாணவர் ஹேமநாதன் 12th A மாணவரை மேடைக்கு வருமாறு அன்போடு கலைக்கிறேன். இப்பரிசினை வழங்குமாறு நமது பள்ளி தலைமை ஆசிரியர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். பன்னிரெண்டாம் வகுப்பில் 2ஆம் பரிசு ரில்வானா. சத்தமா சொல்லுங்க. மாணவி மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். 550க்கு மேல எடுக்கிறவங்களுக்கு பஸ் மதிப்பெண் எடுக்கிறவங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு சொல்லியிருந்தார். தொடர்ந்து 12ஆம் வகுப்பு முதல் பரிசு பெற்ற மாணவரை பாலு மகேந்திரா வாங்க மேடைக்கு வாங்க. முதல் பரிசு இரண்டாவது மதிப்பெண் பெற்ற பெயர் திருப்பதி மாணவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றனர். தொடர்ந்து 3வது மதிப்பெண் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. சத்தமா சொல்லுங்க. மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஸோ 10,000 ரூபாங்கிறது முதல் இலக்கு. அதை தாண்டி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்குக்கும் ஒரு 1000. நமது எக்கனாமிக் அதாவது பொருளியல் ஆசிரியரும் அதே இலக்கை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வகையில் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு கணித தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்து நமது திண்டுக்கல் கல்வி மாவட்டத்தில் அரசு பள்ளியில் 100 மதிப்பெண் எடுத்த மாணவர் என்ற பெருமையை நமது பள்ளி பாலு மகேந்திரா என்ற மாணவர் பெற்றார். கையெழுத்து போட்டியிலும் நாங்கள் சாதித்து காட்டுகிறோம் என்று கையெழுத்து போட்டியில் முதலாக பரிசு பெற வருகிறார் 6ஆம் வகுப்பு அபானா பர்வீன். தமிழ். பேர் வாசிக்கிறவங்க தெரியுங்களா? அபானா பர்வீன். ஆமாங்க. ஆமாம். 8th A ஜோ நவி. 7th மோகன் ராஜ். 8th பிரேமா. வெயில்ல இருக்கு. 10th சி லட்சுமி. இரண்டாம் பரிசு எடுத்து கட்டுரை ஆசிரியர்கள் வாசிப்பு கொடுப்பவர் சூசன் பாண்டித்துறை ஆசிரியர் அவர்கள். மகேஸ்வரி அழகர் ஆசிரியர். தொடர்ந்து பரிசினை வழங்க அவர்களை மேடைக்கு வருமாறு. அதனைத் தொடர்ந்து நமது பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் திரு குமரன் அவர்கள். பிரேமா கனிமத்துல்லா. திவ்யா ஸ்ரீமதி. 10th திவ்யா 9th B. ஸ்ரீமதி 9th C.
கோகுலகண்ணன் 10th B. அனிபாதாஸ் பேச்சு போட்டல. சிரீன் பாத்திமா. திப்போம் என்ற தலைப்பில் முதல் பரிசை பெறுபவர் ஜனனி. இரண்டாவது பரிசு முத்தமிழ் செல்வம். மூன்றாவது பரிசு யோகேஸ்வரன் 9th.